மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஏனைய முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய சகோதரர்களுக்கு வணக்கம். ஐயா, தங்கள் ஆட்சியில் 2 முறை பால் உயர்வு கொடுத்துறீங்க. நாங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக இப்போது ஓரளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா அதுக்கு முக்கியமான தொழில் பால் இல்லை அப்படின்னா விவசாயிங்க வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஐயா அவர்கிட்ட அது முன்ன டைம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2 முறை நீங்கள் பால் உயர்வு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் பால் உயர்வே கொடுக்கல. நாங்கள் ஊக்கத்தொகை கர்நாடகாவில் கொடுக்குற மாதிரி 6 ரூபா ஊக்கத்தொகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். இப்போ இருக்கிற ஆட்சி 3 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. அது போதுமானதே இல்லை. தீவனங்கள்லாம் அதிகமாக விளைவிக்குது. அதெல்லாம் நடைமுறையில் ஒரு கட்டுக்கப்பாக நீங்கள் இருக்கும்போது ஒரே மாதிரியே இருந்துச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 600 ரூபாயிலேருந்து அடுத்த நாள் ஒரு நாள் 100 ரூபா விலை ஏற்றின்னு போயிடுறாங்க. அந்த உதவி இல்லாமல் தீவனம் ஒரே விலை, இந்த விலை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விலை நிர்ணயம் செய்யணும். மானிய விலையில் தீவனம் கொடுக்கணும். எங்களுக்கு பால் விலை உயர்த்தி கொடுக்கணும். பால் விவசாயிகளை காப்பாற்றணும்னா உங்களால் தான் முடியும். அதனால் பால் விலை மானியமாக கொடுக்குறது 6 ரூபா உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி.